நம் தேவனுக்கு பிடித்த ஜெபம். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் புனித பவுல் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று. புனித பவுல் ஜெபத்தின் வல்லமையை, அதாவது ஜெபம் தரும் தெய்வீக சமாதானத்தை இந்த வசனங்களின் மூலமாக மிகவும் தெளிவாக கூறுகிறார். ஜெபம் செய்யும் நமக்கு இறை அமைதி கிடைக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இல்லை என்பதுதான் நிச்சயம். ஜெப நேரம் என்பது பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கும் நேரம், தோல்விகளை வெற்றிகரமாக மாற்றும் நேரம், பரலோகத்தை திறக்கும் நேரம், நரகத்தை மூடும் நேரம். ஜெபம் என்பது இயேசுவோடு பேசும் நேரம். பேசும் பொழுது என்ன நடக்கும்? மத்தேயு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7 முதல் 11ஆம் வசனம் வரையில் இயேசு இவ்வாறு சொல்வதை காண்கிறோம்: கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். உங்களில் எவராவது தன்னிடத்தில் அப்பம் கேட்கிற பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது விண்ணகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடம் கேட்பவர்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுப்பார் அல்லவா? ஆம் அன்பானவர்களே, நமது தேவன் வாக்குமாறாத தேவன். கொடுத்த வாக்கை திரும்ப பெறுவதற்கு அவர் ஒரு மனிதர் அல்ல. நாம் ஜெபிக்கும் பொழுது நான் உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் நமக்கு நிச்சயம் கொடுப்பார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத தேவன். பின் ஏன் நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு சமாதானம் கிடைப்பதில்லை? துக்கங்களும் துன்பங்களும் மாறுவதில்லை. ஜெபம் செய்தால் சந்தோஷம் கிடைக்கும். இது நம் தேவனின் வாக்கு. நாம் ஜெபம் செய்கிறோம், ஆனால் நமக்கு சந்தோஷம் கிடைப்பதில்லை. ஏன்? எங்கேயோ தவறு நடக்கிறது. எங்கு என்று பார்த்தோம் என்றால் அது நம் ஜெபத்தில்தான், நாம் ஜெபிக்கும் விதத்தில்தான் என்பது நன்றாக புரிகின்றது. 1 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 10-12ஆம் வசனம் வரை மிகவும் அருமையான செய்தியை நாம் காண்கிறோம். அதாவது சாலமோன் ராஜா ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது, எனக்கு இது வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார்: நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை தரும்படி கேட்டுக்கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படியே நான் உனக்கு தருகிறேன், மற்றும் நீ கேட்காத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன் என்றார். ஆம் அன்பானவர்களே, சாலமோனின் ஜெபம் நம் தேவனுக்கு பிடித்த ஜெபமாக இருந்ததினால் அவர் சாலமோன் கேட்ட ஞானத்தையும் கேட்காத நீடிய ஆயுளையும் செல்வத்தையும் வெற்றியையும் தந்ததாக நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் கேட்டது ஞானம், போனஸாக கிடைத்தது நீடிய ஆயுள், செல்வம், புகழ், வெற்றி. இதுதான் நம் தேவனின் செயல்பாடு. அதாவது கேட்பது அவருக்கு பிடித்தது என்றால் நாம் கேட்பதையும் நாம் கேட்காத ஆனால் நமக்கு தேவையான காரியங்களையும் கொடுப்பதில் அவருக்கு அலாதி பிரியம். அப்படி என்றால் அவருக்கு பிடித்த ஜெபம்தான் என்ன என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்தை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் ஒரு ஜெபத்தின் பாகங்களை அறிந்து கொள்ள முடியும். அதாவது ஆங்கிலத்தில் ஜெபத்தின் பகுதிகளை ஆக்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது ACTS. A என்றால் அடரேஷன், ஆராதனை; C என்றால் கன்ஃபெஷன், பாவ மன்னிப்பு; T என்றால் தேங்க்ஸ் கிவிங், நன்றி அறிதல்; S என்றால் சப்ளிகேஷன், விண்ணப்பம். இந்த 4 பாகங்களையும் அடக்கியதுதான் நம் தேவனுக்கு பிடித்த ஜெபம். ஆனால் நம் ஜெபத்தை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நமது ஜெபத்தில் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் கடன் பிரச்சனை தீரணும், எங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கணும் என்று நம்மை குறித்த உலக பிரகாரமான விண்ணப்பங்கள் தான் அதிகமாக காணப்படுகிறது. தேவன் எதிர்பார்க்கும் தேவனுக்கு பிடித்தமான துதி, பாவ அறிக்கை, நன்றி அறிதல் காணப்படுவதில்லை. நான் எனது என்ற குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்து தேவன் எதிர்பார்க்கும் தேவனுக்கு பிடித்தமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதில் சந்தேகமே இல்லை. துதி, பாவ அறிக்கை, நன்றி அறிதல் மற்றும் விண்ணப்பம் குறித்த காரியங்களை நாம் அதிகமாக நம் ஜெபத்தில் உபயோகித்து ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். ஆண்டவரிடமிருந்து அதிகமான காரியங்களை பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தேவனே, இது நாள் வரை உமக்கு பிடித்தமான ஜெபத்தை நாங்கள் செய்யாமல் இருந்தோம் என்றால் எங்களை மன்னித்துவிடும். உமக்கு பிடித்தமான ஜெபத்தை, அதாவது எங்களது ஜெபத்தில் ஆராதனையையும்
பாவ மன்னிப்பையும் நன்றியறிதலையும் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யக்கூடிய விண்ணப்பத்தையும் நாங்கள் ஏறெடுக்க கிருபை புரிந்தருளும். ஆமேன்.